ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கொல்லிமலை சேமாந்தாடு ஊரை சேர்ந்த ரமேஷ்குமார் ஆர்ஆர்கே அவர்களை பேட்காண வந்திருக்கின்றேன். ரமேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? விவசாயம் வியாபாரம் ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்குது. தப்பில்லை. இப்போ விவசாயம் வந்து இப்போ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பாங்க டைம்ல இருந்தே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு 10 வருஷமா 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது தொடர்ச்சியா அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் அந்த கேரட் வியாபாரம் மட்டும்? கேரட் வியாபாரம் 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கேரட் வியாபாரம் மட்டும் தான் மற்ற தரக்காரி பண்ணுறீங்களா? கேரட், பீட்ரூட்டு. மெயின் கேரட்டு. மெயின் கேரட். அப்புறம் கேரட் வாஷ் பண்ற மிஷின் இருக்கு. வச்சிருக்கீங்களா? அது எங்க வச்சிருக்கீங்க? கேத்தி பால்டால் இருக்குங்க. கேத்தி பால்டாடா. சரி ரமேஷ், இப்போ போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? இப்போ பூண்டு ஒரு 2 மாசம் கிராப் இருக்கு. மீதி எல்லாம் கேரட் தான் இருக்குங்க. கிழங்கு எடுத்தாச்சு, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இருக்கு கிழங்கும். சரி, இப்போ சமீபமா என்ன அறுவடை பண்ணீங்க? சமீபமா கேரட் கிழங்கு ரெண்டுமே அறுவடை பண்ணுங்க. விலை கொஞ்சம் அளவு கிடைச்சதா சார்? 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க. நம்மளுக்கு 45 ரூபாய் கிடைச்சது. இப்போ கையில் தான் நட்டம் ஏற்படாது? இல்லை, நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்ல. பெரிய லாபம் இல்லைன்னா ஒரு மார்ஜினான லாபம். அது இந்த 10-15 நாளா? ஆமாம், இந்த 15 நாளுக்குள்ள. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேட்டு வரதுக்குள்ள ரொம்ப கம்மினாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும். நான் கேட்டேன். 4 நாள் தான் ஆச்சு. சரி, இந்த வயசுலயும் நல்லா விவசாயத்துல நல்லா ஒரு கண்ணோட்டமே இருக்கீங்க. ஆமாம் சார். சரிங்க. அப்புறம் தேயிலை விவசாயம் வச்சிருக்கீங்களா? இல்லையா? இல்லை, அது இல்லைங்க. அதுவும் இல்லை. சரிங்க ரமேஷ், உங்ககிட்ட இப்போ மேன் பவர் ஆளுங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. பெர்மனெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? பெர்மனெண்டா கேரட் வியாபாரத்துக்கும் தனியாக ஒரு 50-60 பேர் இருக்காங்க. 50-10 பேர் வச்சிருக்கீங்களா? பெரிய விவசாயி தான். ஆமா, 2 செட்டு கேரட் எடுக்கிறோம். சரி. விவசாயத்துக்கு ஒரு 10 பேர் அப்படி இருக்காங்க. ரெகுலரா இருக்காங்க. அது பெர்மனெண்ட். பெர்மனெண்டா இருக்காங்க. ஆள் தேவைப்பட்டாலும் வெளிய இருந்தெல்லாம் வருவாங்க. அது அர்ஜென்ட்டுக்கு திடீர்னு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு செய்வோம். சரி, அப்புறம் விட்டுருவோம். பெர்மனெண்டா ஒரு 10 பேர் இருக்காங்க. சரி. இப்போ காட்டு மிஷின் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இது பெரும்பாலும் பகல்ல வேலை நடக்குமா, விடிய காலையில இருந்து வேலை நடக்குமா? காலையில 6 மணிலிருந்து பகல் 2 மணி வரைக்கும் பீக் ஹவர்ஸ். அப்படியா? ஆமா, அந்த டைமுக்கு தான். இப்போ இந்த கூப்பிட்டு வருவாங்க. அந்த டைம்ல வாஷிங் மிஷின் கழுவிட்டே இருப்பாங்க. நீங்க அங்க அந்த இடத்துல இருப்பீங்களா? சூப்பர்வைசர் இருக்காங்களா? சூப்பர்வைசர் இருக்காங்க. மச்சான் தான் இருக்கான், பார்த்துட்டு இருக்கு. அப்படி நானும் போவேன். எனக்கு தோட்டத்துல வேலை இருந்துச்சுன்னா அங்க போயிடுவேன். மற்ற டைம்ல அவங்க பார்த்துக்குறாங்க. சரி ரமேஷ், ஒரு தடையாவது இந்த வியாபாரத்துல ஒரு பெரிய நட்டம் ஏற்பட்டு விவசாயத்தோட வேணாம் அந்த மாதிரி கவலைப்பட்டது உண்டா? நிறைய டைம் பட்டிருக்குங்க. நிறைய டைம் நட்டப்பட்டிருக்குது. இந்த வியாபாரத்துல நஷ்டமும் நிறைய வரும், திடீர்னு லாபமும் வரும். அது தூக்கி விட்டுரும். அப்ப மண்ணு மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. 15 வருஷமா இதுதான் நம்பி செஞ்சுட்டு இருக்கணும். சரி, ஒரு தடவை இல்லைன்னா ஒரு தடவை நம்மள தூக்கி விட்டுரும். ஒரு விவசாயம் ஒரு உயிர் நாடி. கண்டிப்பா. ஒரு மண் ஒரு உசுறு. ஆமா, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ரமேஷ், பரவாயில்ல. அடுத்த பாகத்துக்கு என்ன போல ஐடியா வச்சிருக்கீங்க? அடுத்த பாகத்துக்கு திரும்பவும் கேரட் கொஞ்சம் போட்டுட்டே இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் நீ பிப்ரவரி மார்ச்சுக்கு மேல பூண்டு போடுறேங்க. பூண்டு போடுங்க. உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாவது மானியம் கிடைக்கதா இல்லையா? விவசாயத்துக்கு பெருசா மானியம் இது வரைக்கும் ஒன்றும் வாங்கலைங்க. தருவாங்க. நீங்க முயற்சி பண்ணலையா? இல்ல, பெருசா முயற்சி பண்ணலைங்க. இல்ல, சொந்த பூமி இருந்தாலும் கொடுப்பாங்க. நீங்க நம்ம எல்லாம் லீஸ் பூமி தான், லீஸ் வேணாலும் கொடுப்பாங்க. எனக்கு யார் விவசாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் எப்படின்னு தருவாங்க. அரசாங்கத்துல இருந்து நீங்க பயன்பெறுங்க. நிறைய செலவு பண்றாங்க, ஏகப்பட்ட ஒதுக்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் தெரியாம இருக்கோம். பரவாயில்லைங்களா? சரிங்க. எங்க சேனலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்க விவசாயத்துல மோட்டிவேட் பண்ற மாதிரி யூடியூப் சேனல் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் தான். இது நல்லா மேல மேல டெவலப் ஆகி வரணும். சரிங்க. இது பேட்டியில் எடுத்தா நீங்க 154வது பேட்டி. அப்படிங்களா? விவசாயத்துல நேர்காணல நீங்க ஒரு 50 தாண்டி இருக்கு. நான் எடுத்த பேட்டியில ஒரு சிறு வயசு இளம் வயசு விவசாயங்கிறது நீங்க தான். அது எங்க சேனலுக்கு பெருமையா இருக்கும். சரி, அப்புறம் ரமேஷ், உங்க பொழுதுபோக்கு என்ன? சார், பொழுதுபோக்கு மேக்ஸிமம் தோட்டத்துக்கு போவோம், மிஷினுக்கு போயிருப்பேன். வீட்டுக்கு வந்தா பசங்க கூட அப்பப்போ கொஞ்சம் விளையாடுவேன். கிரிக்கெட் விளையாடுவேன். விளையாடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போன் பார்ப்போம். அவ்வளவுதான் பொழுதுபோக்கு. மெயின் விவசாயம். அதே நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆயிருது. போறது வரது, ஆளுங்க கூப்பிடுறது, அங்க போனாலே நல்ல டைம் பாஸ் ஆயிரும். ஆள் குட்டி வர்றது, வண்டியில விடுறது சரியாயிரும். சரிங்க ரமேஷ், எனக்கு வேண்டிய இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்க சேனல் ரமேஷ் டுவல் ரமேஷ் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு சின்ன தம்பி ரமேஷுக்கு ரொம்ப வணக்கம். நன்றிங்க. ரொம்ப